2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்பதே. நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிற காரியத்தை கர்த்ததாமே ஆசீர்வதித்து கொடும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு கேட்க போகிற வார்த்தையில நாங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு கடவுள் உதவி செய்யும். எங்களோடு கூட இருந்து நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை நம்ம கேட்கலாம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த தலைப்பிலேயே நம்ம செய்தி கேட்க போறோம். இது ஒரு 2 பகுதியாக இந்த செய்தி நம்ம பார்க்க போறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். ஆகவே அந்த தலைப்பின் கீழாகவே நாம் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்க போறோம். இன்றைக்கு வேதத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த உலக மனிதர்கள் மத்தியில அது பல விதங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலக மனிதர்கள் மத்தியில அது ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம், இல்லைங்களா? இது ஒரு புறம் இருக்கிறது, இல்லைங்களா? பலர் வேதத்தை பல விதங்கள்ல எடுத்து உலக மனிதர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். சில பட்டிமன்றங்கள்ல பேசுவதற்கு கருத்துள்ள வார்த்தைகளுக்காக இந்த வேதத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்க முடியும். அதோடு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பேச்சுக்கு ஆதாரமாக இருக்கும்படியாக இதிலிருந்து ஏதேனும் வசனத்தை எடுத்து அதற்கும் அவர்கள் பேசுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இந்த வசனத்தை எடுத்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி உலக மனிதர்கள் ஒரு புறம் இதை பயன்படுத்துகிறார்கள். அல்லது இந்த உலக மனிதர்கள்லயே நம்ம பார்க்கும்போது பலர் இதை இந்த வேதத்தை ஒரு கதை புத்தகம் மாதிரி வாசித்து அதை அவங்க பேசுவதற்கோ அல்ல சிந்திப்பதற்கோ வைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒரு புறம் இந்த உலக மனிதர்கள் இந்த வேதத்தை பார்க்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துல நாம் பார்க்கிற பொழுது வேதத்தை பற்றின சரியான அறிவில்லாததின் நிமித்தமாக இந்த வேதத்தை ஒரு மந்திர புத்தகம் மாதிரி பார்க்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி பார்த்தும் வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? வேதத்தை தங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ளுகிற பொழுது அது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவங்க நினைக்கிறாங்க, இல்லைங்களா? மந்திரம் மாதிரி பயன்படுத்துறவங்க இந்த வேத புத்தகத்தை கையில வச்சிருந்தா அது நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதோடு தலையணைக்கு அடியில வச்சு படுத்துக்கிட்டா நமக்கு கெட்ட கனவுகள் வராது, இல்ல? இப்படி பலவிதமான சிந்தனைகள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறது. ஒரு மெய் கிறிஸ்துவன் இப்படிப்பட்ட சிந்தனை உடையவனாக இருப்பதில்லை, இல்லைங்களா? மெய்யான கிறிஸ்துவனாக இருப்பவன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் உடையவனாக இருப்பதில்லை. மற்றவங்க கிறிஸ்துவத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் அல்லது கிறிஸ்துவத்திற்குள் தவறான விதத்துல வந்தவர்கள், இல்லைங்களா? இப்படி நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? போலி போதனை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் இந்த விதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள், இல்லைங்களா? வேதம் அப்படின்னு சொல்றது ஒரு விதத்துல நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை போல அவர்கள் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். இந்த ஒரு விக்கிரகம் மாதிரி இது நமக்கு நன்மை தரும் அப்படின்னு அவங்க பயன்படுத்துகிறத பார்க்க முடியும், இல்லைங்களா? இப்படி வேதம் பல விதங்கள்ல இன்னும் எத்தனையோ காரியங்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த விதத்துல உலக மனிதர்கள் மத்தியிலையும்
கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டு வேதத்தை பற்றியும் கிறிஸ்துவத்தை பற்றியும் நல்ல அறிவு இல்லாதவர்கள் பயன்படுத்துகிற விதத்தையும் நம்ம பேச போனா பேசிக்கொண்டே போகலாம். அத்தனை காரியங்கள் இருக்கிறது இல்லைங்களா? ஒருபுறம் இப்படி இருக்கிற பொழுது நாம் வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்த்து, வேதம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? அந்த வேதம் எப்படி கொடுக்கப்பட்டது, அது எனக்கு எந்த விதத்துல பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். அந்த விதத்துலதான் நம்ம இன்னைக்கு இந்த செய்திய கேட்க போறோம். இப்போ நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நம்ம இதை தொடரணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை வாசிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான கிறிஸ்துவ கடமைகளாக அது இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா இங்க நம்ம வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயுல 3:15 நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை என்று சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த வேதாகமும் நம்மை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்கள் ஆக்கத்தக்கது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த வேதம் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக விசுவாசிக்கும்படி நம்மை ஞானமுள்ளவர்கள் ஆக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த வேதத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப நாம் எதை விசுவாசிக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. வேற எந்த விதத்திலையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இன்றைக்கு பலர் நினைக்கிறது போல ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுவார், ஆண்டவர் நேரடியாக வந்து என் முன்பாக தோன்றி பேசுவார் அப்படியெல்லாம் சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்படியெல்லாம் ஒருபோதும் நடக்காது இல்லைங்களா? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம் பார்க்கிற பொழுது வேதம் முழுமை பெறாததாக இருக்கிறபடினாலே அந்த விதத்துல அப்படியெல்லாம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதம் முழுமை பெற்றதுக்கு பின்பதாக அந்த விதமான தேவைகள் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாகவோ தரிசனங்களின் மூலமாகவோ அல்ல வேறு எந்த விதத்திலேயும் அவர் பேசுகிறதில்லை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? வேதத்தின் மூலமாக மட்டுமே அவர் பேசுகிறார் இல்லைங்களா? அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் வேதத்தை வாசிப்பதின் மூலமாக மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ வேதத்தை வாசிப்பதோடு நாம நின்றாம அதன்படி நடந்து தன்னுடைய விசுவாசத்தையும் நடைமுறை வாழ்க்கை முறையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்தை வாசிக்கிறதோடு நம்ம நிற்கக்கூடாது, அதன்படி நடந்து தன்னுடைய விசுவாசத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் அதையே ஆதாரமாக நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நம்ம வேதத்தை வாசிக்கணுமாட்டிருக்கு அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, வேதத்தை வாசிப்பதோடு அதன்படி நடந்து தன்னுடைய விசுவாசத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் அதையே ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, ரட்சிப்பை பற்றி கவலைப்படுகிறவர்கள் ஏன் வேதத்தை மதிக்கணும், ஒழுங்காக அதை படிக்கணும், அதன் போதனை ஏன் அறிந்திருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு 4 காரணங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம். மீதியை அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ஒரு 4 காரணங்களை, ஒரு 4 பாயிண்டை நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க போறேன். ரட்சிப்பை பற்றி கவலைப்படுறவங்க ஏன் வேதத்தை மதிக்கணும், ஒழுங்கா அதை படிச்சு அதன் போதனைகளை ஏன் அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான 4 காரணங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, பரிசுத்த வேதாகமத்தை போன்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம கைகள்ல இருக்கிற வேதத்தை போன்று எழுதப்பட்ட நூல் எதுவுமே இன்றைக்கு வழக்கத்துல இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு காலங்கள்லையும் நூல்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக உலக நூல்கள் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது இல்லைங்களா? அநேக நூல்கள், கிறிஸ்துவ நூல்கள் கூட எழுதப்படுகிறது. இந்த வேதத்தை சுத்தி இந்த வேத சத்தியங்களை விளக்கும்படிக்கு அநேக நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட நூல்களும் கூட அது வழக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த வேதம் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இத்தனை வருட காலங்களாக இந்த வேதம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எத்தனாயிரம் வருடங்கள் இது இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒரு புத்தகத்தையும் நாம் பார்க்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, வேதம் பரிசுத்த ஆவியானுடைய அகத்தூண்டுதலினால் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு சொல்லுது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வேதத்தை எழுதியவங்க 40க்கும் மேற்பட்டவர்கள் இதை எழுதினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வரலாற்றுல நாம் பார்க்கிற பொழுது இந்த வேதத்தை 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எழுதினதாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வேதத்தை எழுதிய இந்த எழுத்தாளர்கள் எதை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை நடத்தினாரோ அதையே அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு ரோபோ மாதிரி அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தாவிட்டாலும் அவர்கள் எதை எழுத வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பினாரோ அதையே அவர்கள் எழுதும்படி ஆண்டவர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் திறமையின் அடிப்படையில எழுதி இருந்த போதிலும் அவருடைய சிந்தனைகளை இல்லைங்களா, அவங்களுடைய சிந்தனையில கடவுள் இந்த காரியத்தை வைத்து நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் எதை எழுதும்படி அவர்களை ஏவினாரோ அதையே அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த வேதம் அப்படிங்கிறது மனிதர்களால நம்ம எழுதப்பட்டதாக நம்ம பார்த்தாலும் அந்த மனிதர்களை பயன்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா இந்த மனிதர்கள் வெவ்வேறு காலத்துல வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் வெவ்வேறு காலத்துல வெவ்வேறான சூழ்நிலைகள்ல வெவ்வேறான தொழில் செய்கிறவர்களாக இருந்தவர்கள் இல்லைங்களா? ஒரே காலகட்டத்துல இருந்து 40 பேர் அல்ல. ஒருவர் 1000 வருடத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார், ஒருவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். இப்படி பல தரப்பட்ட இடைவெளிகளுக்கு மத்தியில இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஒவ்வொரு புத்தகங்களும் எழுதப்பட்டதுக்கு இடையில பல வருடங்கள் இடைவெளி எல்லாம் இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அதோடு கூட இவர்கள் எல்லாம் ஒரே விதத்துல படித்தவர்களாக இல்லை. நல்ல மெத்த படித்தவர்களும் இருக்கிறார்கள், சாதாரண பாமரமான மீன்பிடி தொழிலாளர்களும் இதை எழுதி இருக்கிறார்கள் இல்லைங்களா? ராஜாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள் இல்லைங்களா? பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு எழுதியிருக்கிறத பார்க்க இல்லைங்களா? இப்படி இவர்கள் எல்லாம் வித்தியாசமான காலங்கள்ல எழுதியிருந்த போதிலும் பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து எழுதியிருந்த போதிலும் இந்த வேதத்தை நாம் வாசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்ப இந்த வேதம் ஒரு சாதாரண மனிதன் எழுதின நூலை போன்றது அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதர்களை நடத்தின விதத்தில் அவர்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய அகத்தூண்டுதலின்படி இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக அழகானதாக பூரணமானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இதனுடைய உண்மையான ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்துல எந்த ஒரு பகுதியிலையும் நாம் பிழையை காண முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இது பிழையில்லாத பூரணமான ஒரு புத்தகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலக புத்தகங்கள்ல எத்தனையோ குறைபாடுகளை நாம் காணலாம் இல்லைங்களா? ஆனா வேதத்துல நாம் ஒரு குறையையும் காண முடியாது. அப்படி இதுல குறை காண முயற்சித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களெல்லாம் தங்களுடைய குறைகளின் அடிப்படையில் இதை பார்த்தார்களே தவிர வேதத்தை வாசிக்க வேண்டிய விதத்துல வாசிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதம் அது வாசிக்க வேண்டிய விதத்துல நாம் வாசிக்கிற பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வேதம்ன்றது பரிசுத்த ஆவியானுடைய அகத்தூண்டுதல்னால் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா?
இப்ப நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு எழுத்துமே ஆண்டவரால கொடுக்கப்பட்ட எழுத்து. இதை நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் இல்லைங்களா? ஆகவே ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இது ஒண்ணுதான் முழுமையானதாக பரிபூர்ணமானதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல எழுதப்பட்ட புத்தகங்கள் இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை இல்லைங்களா? அநேக புத்தகங்கள் இல்லை இல்லைங்களா? இப்ப பரிசுத்த வேதாகம் போன்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? முதல்ல நம்ம அதை அறிஞ்சுக்கணும். இப்போ வேதாகமம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானுடைய அகத்துண்டுதனால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வேதமே நமக்கு ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது இல்லைங்களா? வேற சாட்சி இல்லை. வேற சாட்சிகளும் அநேகம் இருந்த போதிலும் வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வேதமே சாட்சியா இருக்குது. ஏன்னு சொன்னா இப்ப நம்ம பார்க்கிறோமே, இத்தனாயிரம் வருடங்கள் கடந்து இந்த வேதம் இன்னமும் நிற்கிறது, சாட்சியாக நிற்கிறது. வேற எந்த புத்தகமும் இந்த விதத்துல சாட்சியாக இருக்காது இல்லைங்களா? நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துட்டு வந்து பாருங்க, இருக்காது. அந்த விதத்துல நாம் பார்க்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். வேற மதத்தை சார்ந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதற்கு சரியான ஆதாரங்களை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வேதத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னா அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மற்ற எதுக்குமே அந்த விதத்துல ஆதாரங்களை நாம் காட்டவே முடியாது இல்லைங்களா? அதோடு இவ்வளவு காலம் இருப்பதும் வேற எதுவுமாக இருக்காது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா இது பரிசுத்த ஆவியானுடைய அகத்தூண்டுதனால் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அதிசயமாக விளங்குற வேதாகமும் தேவனால் எழுதப்பட்டு இருக்கிறபடியினாலதான் அது அப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற. வேறு காரியமா இருந்தா அது அப்படி இருக்காது. அப்ப வேதாகமத்தை எழுதிய பலதரப்பட்ட எழுத்தாளர்கள் தங்களுக்குரிய பல்வேறு பாணியில இதை எழுதினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நான் முதலே சொன்ன மாதிரி இது பல்வேறுபட்ட பாணியில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நம்ம கையில படிக்கும்போது இது மொழிபெயர்ப்புல வந்த வேதம் இல்லைங்களா? மூல மொழியில பழைய ஏற்பாடு எபிரேயத்திலையும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு வேதத்துல சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா? ஆனா ஒரிஜினலா எழுதப்பட்ட எபிரேயத்திலையும் கிரேக்கத்திலையும் அந்த விதமாக நாம் காண முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரிஜினல்ல நம்ம பார்த்தா இது மாதிரி அச்சா இது மாதிரி இருக்காது. ஒரே மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி அது இருக்காது இல்லைங்களா? அப்ப வெவ்வேறு எழுத்து நடைகள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு படித்தவர்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறவங்க எழுதுற கையெழுத்துக்கும் ஒரு சாதாரணமா படிச்சிருக்கிறவங்க எழுதுற கையெழுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? கோழிக்கு இருக்கு மாதிரிக்கு இருக்கிறாங்கலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சில பேரை. அந்த மாதிரி இதுல நல்ல மெத்த படித்தவர்களும் எழுதியிருக்கிறார்கள், சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள், டாக்டர் எழுதியிருக்கிறார், லூக்கா டாக்டர் அவர் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? மத்தேயு ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவர் அவர் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? தாவீது ராஜாவா இருந்திருக்கிறார் அவர் எழுதியிருக்கிறார். இல்லை இப்படி பலதரப்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய நடைகள் வேறுபட்டதாக நம்ம பார்க்க முடியும். ஆனா இது எல்லாம் ஒரே மனிதன் எப்படி ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு இசைக்கருவியை வாசிக்கிற ஒரு மனிதனை நீங்க மனதில் நிறுத்தி கொள்ளுங்க இல்லைங்களா? இப்ப இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இசைக்கருவிகள்லாம் நம்ம முன்னாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்னைக்கு இருக்கல எலக்ட்ரிக்கல் ஒரு சாதாரணமான சில காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? மூச்சுல ஊதுறது, புல்லாங்குழல், நாதசுரம், எக்காலம் ஊதுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான இசைக்கருவிகள்லாம் இருக்குது அல்ல, அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மனிதன் அந்த எல்லா இசைக்கருவிகளையும் எடுத்து இசைக்கிறான் இல்லைங்களா? அது புல்லாங்குழலாக இருந்தாலும் சரி, நாதசுரமாக இருந்தாலும் சரி, எக்காலமாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஒலிகள் வேறுபடும் இல்லைங்களா? அதனுடைய அந்த சத்தம் வேறுபடும். ஆனா அதை வாசிக்கிறனுடைய மூச்சு ஒண்ணுதான் என்று சொல்லி பார்க்க. அந்த மனிதனுடைய மூச்சு தான் இந்த இசைக்கருவியை வாசிக்க வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல வெவ்வேறு மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டாலும்
ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய வார்த்தையாகவே காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதர்களை எடுத்து பயன்படுத்தினதுனாலேயே அது ஒன்று போல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இதை நீங்க மனதில் வச்சுக்கிட்டீங்கனாலே புரிச்சுக்கலாம் அதை இல்லைங்களா? மூச்சு ஒன்றுதான். அந்த கருவிகள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு மனிதன் இசைக்கிற பொழுது அது வெவ்வேறு ஒலி சத்தத்தை எழுப்பினாலும் கூட அந்த இசைக்கிற மனிதனுடைய மூச்சு ஒன்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்துல பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு தரப்பட்ட மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி இருந்தாலும் அந்த இந்த வேதத்தினுடைய எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன எழுத விரும்பினாரோ அதுதான் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமானது என்று சொல்லி பாருங்க இல்லைங்களா? வேதம் அப்படிங்கிறது இந்த உலக புத்தகம் மாதிரி நம்ம வேணா வாசிக்கலாம், வேண்டாட்டி வாசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேதம் நாம் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒன்று. இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் தம்மால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்காக கொடுத்ததுதான் வேதம் இல்லைங்களா? அந்த வேதத்தை நம்ம எவ்வளவு கவனமாக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பாரு. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த வேதம் அப்படிங்கிறது நம்ம தலையணைக்கு அடியில வச்சு படுக்கிறதுக்காக கொடுக்கல, விக்கிரகமாக்குவதற்காக கொடுக்கப்படவில்லை, அல்லது நம்ம அழகாக கையில பிடித்து கொண்டு போவதற்காக கொடுக்கப்படவில்லை இல்லைங்களா? இது நாம் வாசித்து பயனடையும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி பார்க்க. நாம் எதை விசுவாசிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் வேதத்தை வாசிக்காமல் அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. ரொம்ப கவனத்தோடு கருத்தோடு நாம் வாசிக்க வேண்டிய பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்ட வேதமாக இருக்கிறது. அப்ப நல்லா பாருங்க, ரட்சிப்பை பற்றி கவலைப்படுற மனிதர்கள் இந்த வேதத்தை இந்த அளவுக்கு மதிக்கணும், அதை ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அதனுடைய முதல் காரணத்தை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? பரிசுத்த வேதாகத்தை போன்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? வேதாகமத்தை பாருங்களேன், திருப்ப திருப்ப படிச்சுக்கிட்டே இருக்கு, எல்லா காலத்திலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ ஒரு சங்கீதம் நம்ம வாசிச்சோம், 1ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிச்சோம். இது எத்தனை தடவை வாழ்க்கையில வாசிச்சிருப்பனே தெரியாது, அத்தனை தடவை வாச்சு, ஆனாலும் திருப்ப வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதேனும் புத்தகத்தை நம்ம பார்த்துருக்கிறோமா? அந்த விதத்துல ஒவ்வொரு எழுத்தையும் ருசித்து, ஒவ்வொரு எழுத்தையும் திருப்ப திரும்ப வாசித்து, ஒவ்வொரு எழுத்தினாலும் நாம் தாக்கப்பட்டு, நம்முடைய கண்கள் கண்ணீரினால் அப்படி நிரப்பப்பட்டு இப்படி நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்படி எந்த புத்தகம் உண்டாக்கிடாது இல்லைங்களா? இந்த வேதம் பரிசுத்த ஆவியினால அருளப்பட்டு இருக்கிறபடினால அது நமக்கு அந்த விதமான மாற்றத்தை உருவாக்குகிறது. ஆகவே ரட்சிப்பை பற்றி கவலைப்படுறவங்க வேதத்தை ஏன் மதிக்கணும், அதை ஏன் ஒழுங்கா படிக்கணும், அதன் போதனைகளை நாம் அறிந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு புத்தகம் வேறு எதுவுமே இந்த உலகத்துல இல்லை என்று சொல்லி பார்க்கிறாகவே நாம் வேதத்தை ரொம்ப கவனத்தோடு ஒரு நாள் வாசிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, பரிசுத்த வேதாகம்னா நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கணும். நல்லா பாருங்க, இந்த உலகம் இன்றைய காலத்துல பார்த்தா மனித ஞானம் பெருத்து போன காலமாக இது இருக்கிறது இல்லைங்களா? வரலாற்றுல எந்த காலத்தை விட இன்னைக்கு கல்வி இதெல்லாம் உயர்ந்து காணப்படுகிறத பார்க்குறோம். எவ்வளவோ ஞானம் வளர்ந்து போய் இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வளர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றைக்கெல்லாம் ஒரு 15 வயது எட்டின பிள்ளைகள் ஒன்றும் அறியாதவர்களாகத்தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா 20-25 வயது எட்டினவர்கள் கூட அவ்வளவு அறிவில்லாதவர்களாகத்தான் காணப்படுவாங்க இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு எவ்வளவோ வளர்ச்சிகள், எவ்வளவோ முன்னேற்றங்கள் இல்லைங்களா? மிகச்சிறந்த கல்வி இதெல்லாம் இந்த உலகத்துல கிடைத்திருக்கிறத நாம பார்க்க இல்லைங்களா? அப்படி அறிவுகள் வளர்ந்திருக்கிற ஒரு காலம்.
காலத்திலேயே அறிவில்லாம இருக்கிறவங்க ஒரு புறத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா பொதுவா நம்ம பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட அறிவுகள் வளர்ந்து இருக்கிற காலமாக இது இருக்கிறது இல்லைங்களா? ஆனா இந்த மிகச்சிறந்த கல்வி இல்லைங்களா, அதை நம்ம பெற்றிருந்தாலும் கூட வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைகளை நாம் அறியலைன்னு சொன்னா நம்ம மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம எவ்வளவு அறிவுடையவர்களாக இருக்கலாம், இந்த உலக அறிவை எவ்வளவோ பெற்றிருக்கலாம் இல்லைங்களா, பல விஷயங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்திருக்கலாம். ஆனா வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த உண்மைகளை நாம் அறியல அப்படின்னு சொன்னா நம்ம மரண தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு மனிதன் எல்லா துறைகள்லையும் மிகச்சிறந்த அறிவை பெற்றவனாக இருக்கலாம் இல்லைங்களா. அப்படி ஒருவன் இருந்திருந்தும் மீட்கப்படாதவனாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தினுடைய அறிவை பெறாமல் அவன் மீட்கப்படாதவனாக இருக்கலாம் இல்லைங்களா. மரணம் அவனுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு முடிவை கட்டும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இந்த உலகம் பார்க்கிற பொழுது அவனை ஆச்சரியமாக மெச்சிக்கொள்ளுகிற விதத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கலாம் இல்லைங்களா. அவன் எழுத்துல சிறந்தவனாக இருக்கலாம், பேச்சுல சிறந்தவனாக இருக்கலாம், பல விதங்கள்ல இந்த உலக ஞானத்துல சிறந்தவனாக அறிவு பெற்றவனாக இருக்கலாம். அப்படி இருந்தும் ஒருவேளை அவன் மீட்கப்படாதவனாக, இந்த வேதத்தை அறியாதவனாக மீட்கப்படாதவனாக இருப்பான் என்று சொன்னா மரணம் அவனுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு முடிவை கட்டும் என்று சொல்லி பார்க்கணும். மரணத்தோடு அவனுக்கு முடிவு வந்துவிடும் இல்லைங்களா. அதே நேரத்துல இந்த உலகத்துல ஒன்னும் கல்லாதவர்களாக அறியாமை உள்ளவர்களாக இருந்திருந்தும் மீட்கப்பட்டிருக்க முடியும் இல்லைங்களா. அதாவது படிப்பே இல்லாம இருக்கலாம், ஒரு அறியாமையில உள்ளவங்களா இருக்கலாம். ஆனா வேதத்தின் உண்மையை தன்னுடைய காதுகளினால கேட்டு இருதயத்துல விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த அறிவெல்லாம் இவ்வளவு இருந்திருந்தும் கூட ஒருவன் வேதம் வெளிப்படுத்தின உண்மைகளை அறியல அப்படின்னு சொன்னா அவன் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப எந்த அறிவையும் விட வேதாகமத்துடைய சத்தியங்களை அறிகிறது தான் அளவற்ற முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வேதம் தான் நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கணும். நாம் யார், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நாம் எப்படி பரலோக வாழ்வை அடைவோம், நம்முடைய இந்த நிர்கதியான நிலையிலிருந்து நம்மை மீட்பது யார், இப்படி எல்லா காரியம் நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லா காரியம் வெளிப்படுத்துகிறது வேதம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த உலக அறிவை நாம் பெற்றிருந்தும் வேதத்துல அறிவில்லாதவர்களாக நாம் இருப்போமானால் இந்த மரண தண்டனைக்கு நாம் தப்பி வைக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நித்திய நரகத்திற்கு போய் சேர வேண்டியவர்களாக இருப்போம் இல்லைங்களா. ஆகவே எவ்வளவு கவனத்தோடு வேதத்தை நாம் சிந்தித்து படிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பாருங்க இல்லைங்களா. இப்ப ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிற மனிதர்கள் வேதத்தை ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா மதிக்கணும், அதை ஏன் வாசிக்கணும், அதனுடைய சத்தியங்களை அறிந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது காரணத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் அதுதான் வெளிப்படுத்துகிறது இல்லைங்களா. மூணாவதா நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா பரிசுத்த வேதாகமே வேற எந்த புத்தகத்தையும் விட மிக முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகம் தான் வேற எந்த புத்தகத்தையும் விட மிக முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறது. நம்முடைய ரட்சிப்புல தேவனுடைய திட்டத்தை பற்றியும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்கான வழியை பற்றி வேதாகம் மட்டும்தான் பேசுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. வேற எந்த புத்தகமும் அதை குறித்து பேசாது இல்லைங்களா. இந்த உலக புத்தகங்கள் சில ஞானமான காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம் இல்லைங்களா. பல காரியங்களை அது பேசுகிறது, நல்ல ஞானத்தை சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது தான். ஆனா ரட்சிப்புல தேவனுடைய திட்டத்தை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழியை பற்றி வேதாகம் மட்டுமே பேசுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேற எந்த புத்தகமும் அதை பேசாது என்று சொல்லி நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்ப அதுதான் முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறது இல்லைங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்கும்படி இந்த உலகத்திற்கு வந்ததை குறித்து வேதாகமம் தான் பேசுகிறது இல்லைங்களா. இந்த மனிதன் பாவத்தினால
பரிதாபத்துக்குரியவனாகவும் தேவனை தேட முடியாதவனாகவும் நித்திய தண்டனைக்குரியவனாகவும் இந்த உலகத்துல இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. தேவனுக்கு பகைஞனாக, தேவனுடைய ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய முடியாதவனாகவும் உதவியற்றவனாகவும் இந்த மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க. அப்படிப்பட்ட மனிதனை தம்முடைய அன்பின் நிமித்தமாக மீட்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த காரியத்தை நமக்கு வேதம் மட்டும்தான் சொல்லுகிறது இல்லைங்களா. அதோடு கூட அப்படிப்பட்ட பாவிக்கு பதிலாளாக மரித்ததை குறித்து வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. தேவன் நீதி உடையவராக இருக்கிறபடினால பாவியை கண்டும் காணாத அவர்னால் விட முடியாது இல்லைங்களா. ஒரு புறத்துல அவர் அன்பு நிறைந்தவர், இன்னொரு புறத்துல அவர் நீதி உடையவர். அப்ப நீதி உடையவராக இருந்தால் பாவம் செய்த பாவியை தண்டித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அதே நேரத்துல அவர் அன்புடையவராக இந்த மனிதர்களை மன்னிக்க விரும்புகிறார் இல்லைங்களா. இப்ப பாவத்தையும் தண்டிக்கணும், அதே நேரத்துல இவங்க மேல அன்பு காட்டி இவர்களை விடுதலை செய்யும். ஆகவே தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய எல்லா பாவத்தையும் அவர் மேல் வைத்து நமக்கான பதிலாளாக அவரை சிலுவையிலே மரிக்க செய்து உயிர்த்தெழ செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ நமக்காக பதிலாளாக மரிப்பதற்கு இல்லைங்களா இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்ததை இந்த வேதாகமும் தான் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நம்முடைய அநீதிக்கு பதிலாக அவருடைய நீதி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் இந்த வேதம் தான் சொல்லுது இல்லைங்களா. நாம் அநீதி உள்ளவர்கள், தேவனிடத்துல நம்மால அப்படியே போக முடியாது. நமக்காக இயேசு இந்த உலகத்துல வந்து நீதியான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் சிலுவையில் அடைந்து அந்த அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப அதை எது சொல்லுகிறது? வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத எது விளக்குகிறது? வேதம் தான் விளக்குகிறது. நாம் வேற எதின் மூலமாகவும் கடவுளிடத்துல சேர முடியாது, நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது என்று சொல்லி பார்க்க. நம்முடைய அறிவோ பணமோ புகழோ நம்முடைய கௌரவமோ எதுவும் நம்மை கடவுளிடத்துல இணைக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வைக்கிற விசுவாசம் மட்டும்தான் நம்மை நீதிமான்கள் ஆக்கும் அப்படிங்கிற மேலான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது இந்த வேதம் மட்டும்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, இந்த வேதம் வேற எந்த புத்தகத்தையும் விட மிக முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, எவ்வளவு மோசமான பாவியையும் ரட்சிக்கிறதற்கு பிதாவாகி தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் விருப்பமாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த வேதம் தான் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இல்லைங்களா. அப்ப இது எதையுமே நமக்கு பார்த்த எதையுமே வேதம் இல்லாம நம்மளால அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. வேதம் அப்படிங்கிறது நாம் ஞாயிறு அன்றைக்கு கையில எடுத்துக்கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இல்லைங்களா. வேதம் ஒரு மந்திரக்கோள் அல்ல. இப்ப நாம 1ஆம் சங்கீதத்துல வாசித்தது போல இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த வாய்க்காலு ஆறு இது பக்கத்துல இருக்கிற மரம் யாரும் அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. அது செழிப்பா வளரும் இல்லைங்களா. இப்ப வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற வேதத்தை இரவும் பகல் வாசித்து இருக்கிற மனிதன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னா அந்த அருவி போற இடத்துல இருக்கிற அந்த மரங்கள் எப்படி செழித்து வளர்கிறதோ அந்த மாதிரி வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாசித்து அதன்படி நடக்கிற மனிதன் தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி பார்க்க. இந்த தண்ணி போற ஆத்து பக்கம் இருக்கிற மரம் எல்லாம் காய்ந்ததாக நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா இந்த நீரோட்டம் எப்பொழுதும் அதற்கு இருந்து கொண்டே இருக்கிறது இல்லைங்களா. இப்ப நம்ம பார்த்த சத்தியங்கள் எல்லாம் வேதம் இல்லாம அறிந்து கொள்ளவே முடியாது. இப்ப வேதம் எவ்வளவு கவனத்தோடு நம்ம வாசிக்கணும்னு பாருங்க இல்லைங்களா. இப்ப வேற எந்த புத்தகமும் சொல்லாத மிக முக்கியமான காரியங்களை
வேதம் நமக்கு பேசுகிறது என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? வேற புத்தகத்தை எல்லாம் நம்ம படிச்சா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? பல விஷயங்களை நம்ம அதனால அறிஞ்சுக்கணும் மற்ற புத்தகங்களை படிச்சோம். ஆனா மற்ற புத்தகங்களை படிக்கும் பொழுது ஒரு பயபக்தி, ஒரு அன்பு, ஒரு நேசம் இதெல்லாம் வராது அதிகமா. அதெல்லாம் நம்ம காண முடியாது. நான் வேதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து படிச்சா அது தேவன் நம்மோடு கூட இருக்கிறது, தேவன் நம்மோடு கூட பேசுகிறது இல்லைங்களா? இந்த வேதம் நம்மை அன்பாக நேசித்த ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க அந்த விதமான உணர்வுகள் எல்லாம் அந்த வேதத்தை படிக்கும்போது வருமே தவிர மற்ற புத்தகங்களை படிக்கும்போது வராது. இப்ப தேவனுடைய திட்டத்தை பற்றி, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கான வழியை பற்றி வேதம் தான் பேசுகிறது இல்லைங்களா? எத்தனை எத்தனை காரியங்களை அது வெளிப்படுத்தி கொடுக்கிறது என்று சொல்லி பாருங்க. இதெல்லாம் வேதத்தை வாசிக்காம, முறையா வாசிக்காம இது தெரிஞ்சுக்க முடியுமா? இப்ப தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில ஒரு மத்தியஸ்தராக செயல்படுற இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றியும் குணாதிசயத்தை பற்றியும் வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? நமக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தராக செயல்படுற இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய குணாதிசயம் இதெல்லாம் வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? இன்றைக்கு இதை அறியாதவர்கள் ரோட்ல போகும்போது எதையாவது பார்த்து இல்லைங்களா இப்படி பண்ணிட்டு போறாங்க இல்லையா? இது என்னது இது? ஒரு விக்கிரக வணக்கம், இது என்னன்னே யாருக்கும் தெரியாது. சிலுவை போடுறாங்களாம், சிலுவைன்னா என்னன்னு தெரியாது. மூட நம்பிக்கைகளை உருவாக்குகிறது இல்லைங்களா? இது மூலமா தான் இயேசுவை அறிந்து கொள்கிறோமா? இயேசுவை சிலை மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சு இல்லைங்களா விக்கிரக வணக்கம், அது கடவுளுக்கு கோபத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதுல இல்ல இயேசு. அதை பார்க்கும்போது இயேசு தெரிய மாட்டார். அதை பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு மனிதரிடத்துல போய் கேட்டா, அந்த உலக மனிதர்கிட்ட இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு தாடி வச்சிருப்பார் இல்ல, அவர் ஒரு அங்கி போட்டிருப்பார், ஒரு சால் போட்டிருப்பார்னு சொல்லி. சிலுவையில் அடிக்கும்போது அதெல்லாம் இல்லாம அவர் கை காலில் ஆணி அடிச்ச மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி. இதுதான் அடையாளமா? ஆனா ஒரு நல்ல வேதத்தை வாசிக்கிற மெய் விசுவாசி இடத்துல கேட்டா இயேசு எப்படி இருப்பார்ன்றத அருமையா அந்த வேதத்துல இருந்து சொல்லுவார் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி, குணாதிசயத்தை பற்றி வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? வேதத்தை எவ்வளவு கவனமா நம்ம வாசிக்கணும்னு பாரு. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பத்தி, அவர் செய்த அற்புதத்தை பத்தி வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? ஒரு 4 பேர் அதை வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் இல்லைங்களா? தேவனால் பயன்படுத்தப்பட்ட 4 மனிதர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, ஊழியம், அற்புதங்கள் இதையெல்லாம் வெவ்வேறு கோணத்துல வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் நடத்தின விதமாக அவர்கள் அதை எழுதி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க சரிங்களா? அவர்கள் அவருடைய வாழ்க்கை, போதனைகள், மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வல்லமை, அன்பு, இரக்கம், நீடிய பொறுமை இதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறத பார்க்க முடியும் வேதத்துல இல்லைங்களா? இப்ப இயேசு யாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை அழகா சொல்றதுக்கு தெரியும் இல்லையா? அவருடைய வாழ்க்கையை பத்தி தெரியணும், அவருடைய போதனை பத்தி தெரியணும், அவர் என்ன விதமான மரணம் அடைந்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவர் எந்த அளவுக்கு நீடிய பொறுமையுடையவராக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாம் வேதத்தை வாசிக்காமல் நாம் அறிந்து கொள்ள முடியாது. வேத சத்தியங்களை கேட்காமல் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கலாம். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு பரிதாபமா சிலுவையில் தொங்குகிறவர். இதுதான் சொல்றதா? அதுதானா இயேசுவை பத்தி சொல்றது? அப்ப பாருங்க, அதெல்லாம் புரிதல் இல்லாததுனால் நடப்பது இல்லைங்களா? இப்ப இந்த வேதம் வேற எந்த புத்தகத்தையும் விட முக்கியமான பல விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முக்கியமான பல காரியங்களை நமக்கு பேசுகிறது. தேவனுடைய திட்டத்தை பற்றியும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழியை பற்றியும் வேதம் மட்டும்தான் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப எவ்வளவு கவனமா நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையாக இதை பற்றி இங்க எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசுனுடைய வாழ்க்கை, போதனைகள் இதெல்லாம் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக
இது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேதம் கடினமானது அல்ல, இல்லைங்களா? இது கடினமானது அல்ல. கடினமானது போல மாற்றி வைத்திருக்கிறார்கள். இது வேதம் எளிமையாக நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடியதாக கடவுள் கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். இதுல கடினமான பகுதிகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா எல்லாமே கடினமான பகுதிகள் என்று அல்ல, இல்லைங்களா? அப்போ இது எளிமையாக எல்லா மனிதர்களும் படித்து புரிந்து கொள்ளுகிற விதத்துலதான் வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, அவருடைய குணாதிசயம், அவருடைய ஊழியம், அவர் செய்த அற்புதம், இதெல்லாம் வேதம் தான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று சொல்லி பார்க்க. அதோடு நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி வேதாகம் தான் சொல்லுது. கர்த்தருக்குள்ள உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய காரியத்தையும் வேதம் தான் நமக்கு சொல்லுது. நம்மை போலவே பிரச்சனைக்கு உட்பட்டிருந்த மனிதர்கள் பலர் வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம், இல்லைங்களா? அவர்களுடைய பாவங்கள் பலவீனங்களை வேதாகமும் ஒருபோதும் மறைக்கலைன்னு சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அது மறைக்கல. வேற எதுல அப்படியெல்லாம் மறைக்காம எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க, இல்லைங்களா? ஆனா வேதம் அப்படியே வெட்ட வெளியாக எழுதி இருக்கிறது, இல்லைங்களா? அது நாம் பாவம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸாக எழுதல. இந்த வேதத்துல இருக்கிற மனிதர்களும் நம்மை போன்றவர்கள் அப்படிங்கிறத நமக்கு காட்டும்படியாக எழுதி இருக்கிறது, இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு பலர் இந்த மனிதர்கள்ல இருந்து நம்மளை பிரிச்சு வைக்கிற மாதிரி வேலை பார்ப்பாங்க, இல்லைங்களா? ஆபிரகாம், மோசே, தாவீது, அவங்க கிட்டத்துக்கே நம்ம போக முடியாதுங்கிற மாதிரி அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள். அவர்களும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தவர்கள், தேவ கிருபையின் அடிப்படையில் நடத்தப்பட்டவர்கள், இல்லைங்களா? அவர்களுக்கும் ஆண்டவர் உதவ வேண்டும், இல்லைங்களா? அப்போ அவர்கள் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு அவர்களுடைய எதையும் சார்ந்து இருந்தது இல்ல, தேவ கிருபையின் அடிப்படையில் இருந்தது. அதையெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பொழுது நாமும் தேவ கிருபையை இறுக பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது, இல்லைங்களா? பாருங்க, அவர்களை ரட்சித்த தேவன் நம்மையும் ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு அதன் மூலமாக சொல்லுகிறது. பேதுருவை நம்ம பார்க்கிற பொழுது பேதுரு மறுதலித்த காரியத்தை எழுதி இருக்கிறது எதற்கு? நாம் பாவம் செய்வதற்கா? இல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சோதிக்கப்பட்டு பாவத்துல ஒருவேளை விழுந்து போயிருப்போம் என்று சொன்னா, ஐயோ என் தேவன் என்னமே என்னை மன்னிக்கவே மாட்டாரு, நான் அப்படியே செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. தேவன் கிருபையுள்ளவர், மெய்யாலுமே மனம் திரும்புகிற மனிதனை அவர் மன்னிக்க போதுமானவர் அப்படிங்கிற ஒரு மகா பெரிய சத்தியத்தை அதன் மூலம் கடவுள் நமக்கு சொல்றார், சரிங்களா? நீ உன் தகுதியின் அடிப்படையில் பார்க்காத தேவனுடைய தகுதியின் அடிப்படையில உன்னை பார் அப்படின்னு சொல்லி நமக்கு அது சொல்லுகிறது, இல்லைங்களா? இப்ப பாருங்க, அது நம்ம பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் அல்ல, நம்ம கடவுளிடத்துல நெருங்குவதற்கு, இல்லைங்களா? ஒரு விதத்துல பாருங்க, பலவீனங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் மறைக்காம எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, பாவத்தை தண்டிக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத தீய மனிதர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்துல, இல்லைங்களா? தவறான மனிதர்கள் பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருக்கிற பொழுது அவர்களை ஆண்டவர் தண்டித்து, நாமும் அப்படி பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாமும் தண்டிக்கப்படுவோங்கிற எச்சரிக்கைய வேதத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? பாவத்துல நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? இப்ப வேதம் எவ்வளவு அற்புதமானதுன்னு பாருங்க. பல விஷயங்கள் அந்த மாதிரி வேதம் நமக்கு பேசுகிறது. இப்ப தேவனை அன்பு செய்கிறவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் வேதாகமத்துல இருக்கிறது, இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம நடப்பதற்கும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மனிதனுடைய குணாதிசயங்களை பற்றி ஆழமான அறிவை பெறுவதற்கும் அங்க வேதம் நமக்கு அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறத பார்க்க. மனிதனை யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற பல காரியங்களை அது நமக்கு காட்டுகிறது, இல்லைங்களா? இப்ப இந்த காரியங்களை பற்றி வேற எந்த புத்தகத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும், இல்ல வேற எங்க நாம இதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பாருங்க. ஆகவே வேதாகமத்தை வாசிப்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சிந்தித்து பாருங்க. அது ஏன் அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க, இல்லைங்களா? இப்போ வேதங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கிறிஸ்துவ கடமையில வேதத்தை வாசித்தல் அப்படிங்கிறது
கிறிஸ்துவ கடமையில ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைங்களா? அது ரொம்ப கவனத்தோடு நம் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம். இப்ப ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் இல்லைங்களா, எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து அதனுடைய சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பாரு இல்லைங்களா? இப்ப வேதத்தை வாசிக்காம ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில மெய்யான விசுவாசத்தை கொண்டு இருக்க முடியாது, மெய்யான பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப வேதம் நம்ம கவனத்தோடு அன்றாடு வாசிக்க வேண்டியதான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் ஆவாது. சாக்கு போக்கு சொல்லுகிறவன் யார்? வேதத்தை பத்தின அறிவே இல்லாதவன் தான் சாக்கு போக்கு சொல்லுவான். வேதத்தை நாம் படிக்கணுன்றது, வாசிக்கணுன்றது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை வாசிக்கும். ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் இல்லைங்களா, ரட்சிக்கப்படாமல் இருந்து ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் அதை வாசிக்கும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் இந்த ரட்சிப்பு உண்மையானது அப்படிங்கிறத நம்ம மேலும் மேலும் அறிந்து நம்ம வாழ்றதுக்கும் அந்த வேதம் தான் நமக்கு உதவும் இல்லைங்களா? அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இப்ப வேதத்தையே வாசிக்காம இருந்து நான் கடவுளுக்கு பிரியமா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி பாரு இல்லைங்களா? சரி, நாலாவதா ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். நாலாவதா நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, பரிசுத்த வேதாகமே வேற எந்த புத்தகத்தையும் விட மிக அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றத நாம பார்க்கிறோம் சரிங்களா? இந்த பகுதியை நம்ம வாசிச்சு பார்த்தா அந்த 17ஆம் அதிகாரத்துல பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்து அங்கு யூதருடைய ஜெபாலயத்துல அவர் 3 ஓய்வு நாள்ல வேத வார்த்தைகளை பிரசங்கம் செய்ததாக நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதன் நிமித்தமாக சிலர் கோபம் கொண்டு அவர்களை பிடிக்க முயற்சி பண்ணி அவர்களை பிடிக்க முடியாததினால் ஒரு மனிதரையும் மற்றவர்களையும் பிடித்து கொண்டு போய் அந்த விசாரிப்புல நிறுத்தி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இந்த மனிதன் இடம் கொடுத்திருக்கிறான், அவர்களை ஏற்றிருக்கிறான் என்று சொல்லி இந்த மனிதனை காட்டுறாங்க இல்லைங்களா? அப்போஸ்த காலத்துல வேதாகமத்தின் போதனை உலகத்தை கலக்குகிற ஒன்றாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது இந்த உலகத்தினுடைய மூட நம்பிக்கை, தவறான தேவ பக்தி இல்லைங்களா, விக்கிரகமாகிய இந்த விபச்சார பாவம், இதையெல்லாம் எதிர்த்து அனுப்பப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்தா ஒரு கையளவான ஒரு மக்கள் தான் இல்லைங்களா? ஒரு பெரும் கூட்டம் இல்ல, ஒரு கையளவான மக்கள் மாதிரி இல்லைங்களா? ரொம்ப குறுகிய மனிதன் இல்லைங்களா? 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? இந்த கொஞ்சம் கையளவான அப்போஸ்தலர்களை தான் இங்க சொல்லப்படுகிறது உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று இல்லைங்களா? அப்ப அவங்க தங்கள் போதனைகளை கைகொள்ளும்படிக்கு, அவர்கள் சொல்ற போதனைகளை கைகொள்ளும்படி மக்களை வற்புறுத்துறதற்கு ஆயுதங்களை கொண்டு போகல. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அப்படி அவங்க சொல்ற விஷயத்த கேட்கணும்னு அவங்க ஆயுதத்தை கொண்டு போய் மிரட்டல இல்லைங்களா? மக்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி ஏதோ பணத்தை கொடுத்து இல்லைங்களா, அவங்கள சரி செய்யறதற்கு பணத்தை தங்களுடைய கைகள்ல இந்த அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கிட்டு போகல இல்லைங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து தான் சொல்றதெல்லாம் விசுவாசின்னு சொல்றதுக்கு அவங்க பணத்தை கொண்டு போகல. அவங்க வச்சிருந்த ஒரே ஒரு ஆயுதம் அந்த வேதாகம் மட்டும்தான் இல்லைங்களா? இந்த வேதாகமத்தை தான் அவர்கள் போதித்தார்கள் இல்லைங்களா? இந்த வேதாகமத்தை போதிக்கிற பொழுது சில தலைமுறைகளுக்கு பின்பு நாம் பார்த்தா சமுதாயத்தின் நிலையவே அவர்கள் தலைகீழாக மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேற எதையுமே கொண்டு போகல, இந்த வேதத்தை தான் கொண்டு போனாங்க. அப்ப இந்த வேதம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொல்லி பார்க்குற. வேற எந்த புத்தகம் அப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்காது இல்லைங்களா? எத்தனை நாடுகள், எத்தனை மக்கள் இன்றைய கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது எப்படி நடந்தது? இந்த வேத போதனை கொண்டு செல்லப்பட்டதின் காரணமாகவே அப்படி நடந்திருக்கிறது இல்லைங்களா? சாதாரணமா நடந்துருமா? எதையோ கொண்டு போய் சொல்லி இப்படி நடத்திட முடியுமா? இப்ப பாருங்க, இந்த வேதம் வரலாற்றுல பெரிய காரியங்களை செய்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணி இருக்கிறது. அதோடு கூட சீர்திருத்த காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வேத புத்தகம் ஐரோப்பா கண்டத்தையே மாற்றி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம்
இல்லைங்களா? அந்த நூற்றாண்டுல 15ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவ சபை பயங்கரமான ஒரு காரிருள் போல மூடி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்கர்களால் விக்கிரக வழிபாடுகளும் இல்லைங்களா, இயேசுவை விட்டு அவருடைய தாய் மரியாள் என்று சொல்லி அந்த சிலை வழிபாடுகளும் இன்றைக்கு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அன்றைக்கு அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. பாவ மன்னிப்பு சீட்டு, இப்படி பல காரியங்களை சொல்லி அது சபையை ஒரு பெரிய இருளுக்குள் தள்ளி இருந்தது இல்லைங்களா? அந்த வேதத்தை விட்டு ஜனங்களை விலக்கி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா அன்றைக்கு சீர்திருத்தவாதிகள் வேதத்தை விலக்கி போதிக்கிற போது என்னைக்கும் இல்லாத பெரிய மாற்றம் அன்றைக்கு கிறிஸ்துவத்தில் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க சரிங்களா? அப்ப அவங்க கொண்டு போனது வேற எதுவும் அல்ல, இந்த வேதம் தான். அது அற்புதமான விளைவுகளை உண்டாக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட தங்களுடைய மொழிகள்ல வேதத்தை மொழிபெயர்த்து சபையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப வேதம் இல்லைன்னா பாரு, இன்றைக்கு மனிதர்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? இன்றைக்கு இப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா? இல்லைங்களா? எது செய்ய முடியாது இல்லைங்களா? இப்ப அன்னைக்கு அவர்கள் தங்கள் மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்து சபையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது போன்ற மாற்றங்கள் வரலாற்றுல பல இடங்கள்ல நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப எல்லா நாட்டிலையும் வேதாகமத்தினுடைய போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தனிப்பட்ட விதத்துல ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் அது ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கிறது இல்லைங்களா? நல்ல சட்டங்கள், ஒழுக்கங்கள், கர்த்தருடைய நாள்ல ஓய்வு, ஏழை, முதியவர்கள், நோயாளிகள் போன்றவர்களுக்கான உரிமை, பராமரிப்பு இதெல்லாம் அங்க கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப வேத போதனையை எந்த நாடெல்லாம் ஏற்றுக்கொண்டதோ அவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த வேதாகமும் அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்தை நம்ம எவ்வளவு கவனமா நம்முடைய வாழ்க்கையில வாசிக்கும் இல்லைங்களா? நம்ம ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான 4 பாயிண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? பரிசுத்த வேதாகமத்தை போன்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. ஏன்னா அது பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. ஆகவே ரட்சிப்பை பற்றி கவலைப்படுகிறவர்கள் ஏன் அதை மதிக்கணும், அதை ஒழுங்கோடு படிக்கணும், அதை அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமா அது பரிசுத்த ஆவியினால நம்மை பாவத்திலிருந்து நீக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவரால் அது நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? 2வது, பரிசுத்த வேதாகம் தான் நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலக ஞானம் அல்ல. இந்த உலக ஞானத்துல எவ்வளவு அறிவை நம்ம பெற்றிருந்த போதிலும் வேத அறிவு இல்லைன்னு சொன்னா நம்ம தண்டனைக்கு தப்ப முடியாது என்று சொல்லி பார்க்க. அதோடு பரிசுத்த வேதாகமே வேற எல்லா புத்தகங்களை விட மிக முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். தேவனுடைய திட்டத்தை பற்றி, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழியை பற்றி வேதம் மட்டும்தான் சொல்லுதுன்னு சொல்லி பார்க்க. இதுல எத்தனை எத்தனை காரியங்கள் அதுல நம்ம பார்த்தோம். ரட்சிப்புல ஆண்டவர் செயல்பட்ட எல்லா விஷயங்களையும் வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? மத்தியஸ்தரை பத்தி சொல்லுகிறது, இயேசுனுடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதம் இல்ல எல்லா காரியத்தையும் இந்த வேதம் தான் சொல்லுகிறது. அதோடு கூட முன்மாதிரியான மனிதர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த முன்மாதிரியான மனிதர்களை பற்றி வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அதோடு கூட தீய மனிதர்களை காட்டி கொடுத்து அவர்கள் எப்படி தொடர்ந்து பாவத்துல நிலைத்திருக்கும் போது தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத காட்டி நம்மை அதை எச்சரிக்கிறதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப 3வதா நம்ம இதுல பார்த்தோம், பரிசுத்த வேதாகம் வேற எல்லா புத்தகத்தை விட மிக முக்கியமான காரியங்களை பேசுகிறது என்று சொல்லி பார்த்தோம். 4வது, பரிசுத்த வேதாகமே எந்த புத்தகத்தை விட மிக அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? வரலாற்றுல நம்ம பார்க்கிற பொழுது அற்புதமான காரியங்களை உண்டு பண்ணினது இந்த வேதாகம் தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நல்லா பாருங்க, ஐரோப்பா முழுவதும் எத்தனை நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளுக்கெல்லாம் வேதம் போனது நிமித்தமாகவே அது இன்றைக்கு அந்த விதத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதுக்கு பின்னணியில வேதம் ஆளுகை செய்தது என்று சொல்லி பார்க்கிறேன். இன்றைக்கு அதெல்லாம் கிறிஸ்துவ நாடுகளாக இல்லாமல் மாற்றமடைந்து வந்தாலும் கூட அந்த வேதத்தினுடைய தாக்கம் அங்க இருக்கிறபடினாலதான் பல விஷயங்கள் அங்க நம்ம பார்க்க முடியும் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? இயற்கையாக இந்த உலகத்துல பிறக்கிற மனிதன் அந்த நாட்டுல பிறக்கிற பொழுது
அவன் பல விஷயங்களை வேதம் சார்ந்த விஷயங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் ரட்சிப்புக்கான வழி என்று சொல்லலை, நான் அதெல்லாம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்ற இந்திய நாடு விக்கிரகங்களின் பின்னணியில இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் மனுஷன் இங்க இப்படி இருக்கிறான் இல்லைங்களா? ஒழுக்கம் இல்லாதவனாக, அறிவில்லாதவனாக, ஆணையும் ஆண் பெண்ணை மதிக்க தெரியாதவனாக, பெண் கணவனுக்கு கீழ்ப்படிய தெரியாதவனாக, அடிமை போல வாழ்றது, பிள்ளைகளை குறித்ததான அக்கறை இல்லாமல் இருக்கிறது இல்லைங்களா? இப்படி ஒன்றொன்றா அடுக்கிக்கிட்டே போனா இதுக்கெல்லாம் பின்னணியில விக்கிரகங்கள் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, வேதம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப வேதத்தை நம்ம எவ்வளவு கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பாருங்க இல்லைங்களா? அப்ப 4வது நம்ம அதுல பார்த்தோம், இது அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. வரலாற்றுல பெரிய காரியங்களை அது செய்திருக்கிறது, இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறது. நம்ம நாட்டிலையும் கூட அது செய்ததினாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா? போலிகள் பலது இருந்தாலும் மெய் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருப்பதற்கு காரணம் அந்த வேதாகம். அந்த வேதாகமத்தின் மூலமாகத்தான் கடவுள் தம்முடைய வார்த்தைகளை இந்த மக்களுக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? வேதத்தை நம்ம ஏன் வாசிக்கணுங்கிறதுக்கு இத்தனை காரணம் இருக்குது. சரி, இதுல இருந்து நம்ம சில பயன்பாடுகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா? இதுல இருந்து நம்ம ஒரு 2 பயன்பாடுகளை பார்ப்போம். முதலாவது பயன்பாடா நம்ம இதுல இருந்து பார்க்கறது என்னன்னா, வேதத்தை வாசிக்காதவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை. நீங்க ஒருவேளை வேதாகமத்தை வாசிக்காதவராக இருக்கலாம் இல்லைங்களா? நீங்க இந்த நிலையில் இருந்தா உங்க ஆத்மாவை நித்திய நரகத்துல தொலைத்து விடுகிறதற்கான ஆபத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் இல்லைங்களா? அதே நிலைமையில நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க ஆத்மாவை நித்திய நரகத்துல தொலைத்து விடுகிறதற்கான ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்க. இங்க நான் சொல்லும்போது வாசிக்காதவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, படிக்காதவர்கள் அதை குறித்து நீங்க கவலைப்பட்டு அப்படி வாசிக்க தெரியவில்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி படிக்காத இருக்கிறவர்கள் கூட வேதத்தை போதிக்கிற அந்த சத்தியங்களை மிகுந்த கவனமாக கேட்க வேண்டியது அவசியம் சரிங்களா? அந்த விதத்துல நீங்க ரொம்ப கவனத்தோடு வேதத்தை நீங்க கேட்கறீங்களா, வேத சத்தியத்தை கேட்கறீங்களான்னு பார்த்துக்க. அதோடு கூட வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மற்ற மனிதர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்குது என்று சொன்னா அதை நீங்க சரியாக பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ ஆடியோலாம் வேதத்தை கேட்க முடியுது இல்லையா? அதையெல்லாம் கேட்டு பயனடைய முடியும் இல்லைங்களா? இப்போ வேதத்தை வாசிக்காதவராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிலையில தொடர்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா உங்க ஆத்மாவை நித்திய நரகத்துல தொலைத்து விடுவதற்கான ஆபத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காதீங்க இல்லைங்களா? நீங்க வேதத்தை புறக்கணிக்கிறதுனால தேவனை அன்பு செய்யவில்லை அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. நீங்க வேதத்தை நீங்க இன்னைக்கு அதை விளக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவன் மேல அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அன்பு இல்லாதவனால மட்டும்தான் அப்படி வேதத்தை விளக்க முடியும். இப்ப ஆரோக்கியமான சரீரம் உள்ளவனுக்கு பசி எடுக்குன்னு பார்க்க இல்லைங்களா? நல்ல ஆரோக்கியமான இந்த உடல் இருந்ததுன்னா அவங்களுக்கு பசிக்கும் இல்லைங்களா? யாருக்கு நல்லா பசி எடுக்கும்? உடம்பு நல்லா இருந்தாதான் நேரத்துக்கு பசி எடுக்கும். சீக்காளிகளுக்கு பசி எடுக்காது சரிங்களா? வியாதியா இருக்கிறவனுக்கு பசி எடுக்குமா? மனிதர்களுக்கு பசி எடுக்காது சரிங்களா? அவர்களுக்கு கடமையாக கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருக்கு எல்லாம். இப்ப ஆரோக்கியமான சரீரம் உள்ளவனுக்கு பசி எடுக்கு. அது மாதிரி ஆரோக்கியமான ஆத்மாவை பெற்றிருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீது பசிதாகம் இருக்கும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இல்லைங்களா? ஆத்மா ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீதான பசிதாக இருக்கும். இல்லாதவனுக்கு பசிதாக இருக்காது. சாக்கு போக்கு சொல்லி அந்த வேத சத்தியங்களை அறிவதிலிருந்து காலத்தை ஓட்டி கொண்டு நேரத்தை ஓட்டி கொண்டு அவன் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பான். ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அதை விளக்கிக்கிட்டு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஆள் இல்லை, அது இல்லை, எனக்கு அது பண்ண தெரியாது, அப்படியே காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா ஆரோக்கியமான ஆத்மாவை பெற்றவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல பசிதாகம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறான். அவன் வாஞ்சித்து நாடுவான் இல்லைங்களா? வாஞ்சித்து நாடுவான். இப்ப நல்ல பசியா இருக்கிறவனுக்கு பாருங்க சாப்பாடை கேட்பான் இல்லைங்களா? பசி வந்து சாப்பாடை தானா கேட்பான். கேட்டு கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு வாஞ்சிக்கிறான் பாருங்க இல்லைங்களா? சாப்பாடுக்கு செய்யறாங்கன்னு அந்த உலகத்துல பாருங்க.
அது எவ்வளவு நேரம் எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ டைம் ஆகுது, டைம் ஆகுது, சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும்னு அவன் எதிர்பார்ப்பான். இல்லைங்களா? அவன் வாஞ்சிப்பான். சாப்பாடு லேட் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பாடே வேண்டான்னு போயிட மாட்டான். இல்லைங்களா? போனாலும் இந்த உலகத்துல சும்மா பார்க்குற மாதிரி போனாலும் பசிக்கும் இல்லையா? மறுபடியும் அவன் வருவான், சாப்பாடு கேட்பான். இல்லைங்களா? இப்ப சாப்பாடு இந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஆரோக்கியமான சரீரம் உள்ளவங்களுக்கு பசி எடுக்கும். ஆனா வியாதியில கிடக்கிறவனுக்கு கொண்டு போய், இப்போ உதாரணத்துக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தவங்களுக்கே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவன் அது வாயில வச்சு அப்படியே கசக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடவே முடியாது. இல்லைங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உள்ள தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டு இருப்பான். வேதனையோட அவன் சோறு திங்கிறதே ஒரு ஒரு மிகப்பெரிய கஷ்டமா நினைச்சு தொண்டையில சிக்கி அப்படி தண்ணியை குடிச்சு ஒரு அரை இட்லி தின்னு போட்டு போதுன்னு தள்ளிடுவான் தட்டை. இல்லைங்களா? ஏன்? ஆரோக்கியம் உள்ள சரீரம் இல்லை. அது மாதிரி ஆரோக்கியமான ஆத்மாவை பெற்றவனுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல பசிதாக இருக்கும். அதுக்காக வாஞ்சித்து நாடுவோம். அது எவ்வளவு பிரயாசப்படுவோம், அதுக்காக அது என்னவா இருந்தாலும் பிரயாசப்பட்டு அதை அடைவதற்கு முயற்சிப்பான். இல்லைங்களா? ஆகவே நீங்க பயங்கரமான ஆத்மீக நோய் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காதீங்க. இன்னைக்கே மனம் திரும்புங்க. இல்லைங்களா? வேதத்தை வாசிக்காத இருக்கிறவர்கள், இல்லைங்களா, தொடர்ந்து வாசிக்காம இருந்தீங்கன்னா நீங்க ஆத்மீக நோயில் இருப்பீங்க. ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக மனம் திரும்ப பாருங்க. மனம் திரும்புவதற்கு காலம் தாழ்த்துவதற்கு பார்க்காதீர்கள். இல்லைங்களா? நாளைக்கு வாசிப்பேன், நாளான்னைக்கு வாசிப்பேன், அடுத்த வாரம் வாசிப்பேன், 1ஆம் தேதியிலிருந்து வாசிப்பேன் அப்படின்னு காலத்தை தாழ்த்தாதீர்கள். மனம் திரும்புவதற்கு காலம் தாழ்த்தாதீங்க. இல்லைங்களா? மனம் திரும்பி வேதம் வாசிக்க வேண்டும். அது எனக்காக பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அதுதான் என் ரட்சிப்புக்கான காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. இல்லைங்களா? பல முக்கியமான விஷயங்களை அதுதான் எனக்கு பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து, அது இல்லைன்னா நான் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதை உணர்ந்தவர்களாக அதை தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி மனம் திரும்பி இந்த வேதத்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு பாருங்க. மனம் திரும்ப காலம் தாழ்த்த வேண்டாம். மரிக்கும் போது வாசிச்சுக்கலான்னு நினைக்காதீங்க. சாவா கிடக்கிற போது கொஞ்ச நாள் வாசிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்க எவ்வளவு வாசிச்சாலும் அது பயன் கொடுக்காது என்று சொல்லி பாக்குறோம். இல்லைங்களா? அதெல்லாம் பயன் தராது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வேதத்தை வாசிக்காத மனுஷங்க கூட நல்லா தானே வாழ்றாங்க, இல்ல வேதத்தை வாசிச்சாதான் நல்லா வாழ்றாங்கன்னா, வேதத்தை வாசிக்காதவங்களும் இந்த உலகத்திலேயே நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க ரொம்ப மோசமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நரகத்துல ஒரு நாள் நீங்க பாப்பீங்க. இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத நீங்களும் நரகத்துக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. இல்லைங்களா? பரலோகத்துக்கு போக மாட்டான். இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் வேதத்தின் மேல பசிதாகமெல்லாம் உண்டாயிருக்கும். இல்ல, அது இல்லாதவனுக்கு பசிதாகமெல்லாம் வராது. இல்லைங்களா? வேதத்தை பார்த்தா அவனுக்கு அப்படியே ஏட்டிக்கா மாதிரி இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவனா ஒரு மெய் கிறிஸ்துவராக இருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த வேதம் சோர்வை தராமல் அப்படியே எப்பொழுது இனிமையாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர்களுக்கும் ஒரு தோய்வு உண்டாகத்தான் செய்கிறது. இல்லைங்களா? ஆனாலும் அவர்கள் திரும்ப திரும்ப இதை வாசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆனா ரசிக்கப்படாத இருக்கிற மனிதனுக்கு அது ஏட்டிக்கா மாதிரி தான் இருக்கும். எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். இல்லைங்களா? அதுக்கு அது கசக்கிறதாவே தான் இருக்கு. அது தொடவே மாட்டோம். இப்ப பாருங்க, நம்ம மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேதத்துக்கு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய நேரத்தை திருடுவதற்கு இருக்கு. அதுல முக்கியமானது கைபேசி. இல்லைங்களா? செல்போன். அதுல எத்தனையோ ஆப் இருக்குது. அதுல எல்லாம் நேரத்தை செலவழித்து கொண்டு, இல்லைங்களா, அப்படி வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறத பார்க்க முடியும். இல்லைங்களா? இப்ப நீங்க அப்படி வேதத்தை வாசிக்காம இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு புலம்பலை செய்வீர்கள்னு சொன்னா, மற்ற காரியங்களுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை கொஞ்ச நேரம் வேதத்திற்கு கொடுத்திருந்தா எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு புலம்புற நிலை வரதற்கு ஆளாயிராதீங்க. இல்லைங்களா? ஒரு நாள் வந்துடும். இல்லைங்களா? அப்படியே இருந்தா ஒரு காலம் வரும், நம்முடைய ரட்சிப்பை கேள்விக்குறியானதாக இருந்து இல்ல ஒரு நாள் கடவுளுடைய வருகையில அல்லது நம்முடைய மரணத்துல இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியதாயிடும். நம்ம எவ்வளவோ நேரத்தை செலவழிச்சோமே,
அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வேதாகமத்துக்கு அதுல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா அப்படின்னு புலம்புற நிலை அதுக்கு ஆளாகக்கூடாது, இல்லைங்களா? இப்ப இந்த தெளிவான எச்சரிக்கை கேட்டு மனம் திரும்புங்க. அப்ப தேவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களும், இல்லைங்களா, அதை சிந்திச்சு பார்க்கணும், இல்லைங்களா? அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இல்லைங்களா? அதற்கான வெளிப்பிரகாரமான பல காரியங்களை நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில. ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செயல்படும் அதெல்லாம் இருக்குதான்னு பரிசோதிச்சுப்பாங்க. அதோட ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வேதத்தை வாசிங்க. அந்த வேதம் தான் உங்களுக்கு ரட்சிப்புக்கான காரியத்தை சொல்லும், இல்லைங்களா? வேதத்தை வாசிக்கிறதற்கு பாருங்க, சத்தியத்தை கேளுங்க, அது உங்களை ரட்சிக்கும், இல்லைங்களா? அதுதான் நீங்க பாவின்னு சொல்லியும் அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லியும் உடைய பாவத்தை சிலுவையின் மேல ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லியும் அவரை விசுவாசிக்கிற பொழுதுதான் ரட்சிப்பு வரும் அப்படிங்கிறது இந்த வேதம் தான் சொல்லுகிறது. ஆகவே அதை வாசிக்க பாருங்க, கர்த்தர் நடத்துவார். ரெண்டாவது ஒரு பயன்பாடை நம்ம பார்ப்போம். ரெண்டாவதா நம்ம இதுல பார்க்குற பயன்பாடு என்னன்னா, வேதத்தை வாசிக்க விரும்புகிறவர்களுக்கான சில ஆலோசனைகள். ஒருவேளை நீங்க வேதத்தை வாசிக்க ஆர்வமா இருக்கலாம், அப்போ உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை ரொம்ப தேவை, இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, இல்லைங்களா? அந்த வாசிக்கணுன்ற எண்ணம் இருக்குது பாருங்க, அந்த நல்ல எண்ணமே போதுமானதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? இப்போ புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உண்மையோடு விருப்பத்தோடு நீங்க வாசிங்க, இல்லைங்களா? கடவுள் உதவுவார், இல்லைங்களா? புரிந்து கொள்ளுதல் இல்லாம வாசிக்கிறதுனால பயன் இல்லை என்று சொல்லி பார்க்க. ஏதோ வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசிக்கிறது இல்லை. ஏதோ நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், ஆகவே காலையில் ஒரு அதிகாரம் சாயந்தரம் ஒரு அதிகாரத்தை வாசித்தாக வேண்டும்னு அவசர அவசரமா வாசிச்சு போட்டு பைபிளை மடிச்சு ஒரு ஓரமா போட்டு நான் இன்றைக்கு என்னுடைய கடமை முடிந்தது, நான் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து விட்டேன், ஆகவே நீ நான் எப்படி வேணாலும் இருந்துக்குவேன் அப்படின்னு நடக்கிறது இல்லை. நீங்க வேதத்தை வாசிச்சிங்களே, அதுல என்ன பயன் அடைஞ்சிங்க? அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்களா? அதுல இருந்து கடவுள் என்னோடு பேச வேண்டும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களா? இல்ல அவசரத்துல ஆர்வ கோளாறுல, இல்லைங்களா, எதையோ ஒண்ணு எடுத்து படன்னு வாசிச்சு போட்டு அது என்ன சொல்லுதுன்னு தெரியாம அல்லது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காம நீங்க போயிருக்கிறீங்களான்னு பாருங்களா? இப்போ புரிந்து கொள்ளாம வாசிக்கிறதுனால பயனில்லை. இப்ப சிறுபிள்ளை போல விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் வாசிக்கிறதுக்கு பழகு, இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்க எப்படி ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்காக அது கேட்டு ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வருது பாருங்க, இல்லைங்க? அந்த மாதிரி தாழ்மையை தரிச்சுக்குங்க, தாழ்மையோடு வேதத்தை வாசிங்க, இல்லைங்களா? இப்போ வேதத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்னு சொல்லி பாருங்க, இல்லைங்களா? இப்போ வேதத்துக்கு கீழ்ப்படியணும், உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியணுங்கிற எண்ணத்தோடு நாம் வாசிக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? வேதம் வாசிக்கிறதுங்கிறது அந்த போதனைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியணுங்கிற எண்ணத்தோடு வாசிக்கணும். வாசித்து அதுல இருக்கிற மனிதர்களை பற்றி அறிஞ்சுக்கணும், அவங்க எந்த ஊருக்கு போனாங்க, எந்த வழியா போயிட்டு வந்தாங்கன்றதை அறிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாசிக்கிறது இல்ல. வேத போதனைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படியணுங்கிற எண்ணத்தோடு கூட நம்ம அதை வாசிக்க வேண்டும், இல்லைங்களா? அந்த வாசிப்பு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். வேதத்தை வாசிச்சோம்னா என் வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குதுன்னு பார்க்க, இல்லைங்களா? கடவுளுக்கு உண்மையா இருக்கிற உண்மைத்துவத்தில் இருக்கா? கடவுளுடைய நீதியான காரியத்திற்காக வாழணுன்ற விருப்பம் இருக்குது. அந்த மனுஷனை அப்படியே மாத்தி இருக்கும், இல்லைங்களா? மாத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், இல்லைங்களா? இப்ப ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசி, இல்லைங்களா? நீங்க அப்படி வாசிக்கிற பொழுது அனுதினமும் நீங்க சாப்பிட்றீங்க, இல்லைங்களா? ஒரு நாள் சாப்பிட்றீங்க. வேதாகம்னா ஆத்மீக ஆகாரம் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அப்ப நம்ம அதை அனுதினமும் தெளிவாக படிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, இல்லைங்களா? அதோடு கூட ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, வேதத்துல உங்களுக்கு எந்த பகுதி பிடிக்குதோ அதை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, இல்லைங்களா? எந்த பகுதி பிடிக்குதோ அதை வாசிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு வசனம் சொல்லுது, ஆசீர்வாதமான ஏதாவது இருக்குதான்னு பார்த்து ஒன்னு எடுத்து அதை வாசிச்சுட்டு போறதில்ல. கிளிஜோசிக்காரனாட்ட பாக்குறது இல்லை. அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா மக்கள், இல்ல? கிளிஜோசிக்காரன் வேலை மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து கர்த்தர் இன்று உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வாசிச்சுட்டு
அந்த வாக்கு தத்துவத்தை கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்பி போறதில்ல. அந்த பகுதி எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் கட்டளைகளே என் கற்பனைகளையும் கை கொண்டு நீங்க நடந்தா அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லுவார். முன்னாடி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டு, பின்னாடி இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டு, இந்த நடுவுல இருக்கிறத மட்டும் ஒரு வசனத்தை எடுத்து உருவி அதை படிச்சுட்டு போறவன் கிளி ஜோசியக்காரன் தான், இல்லைங்களா? கிளி ஜோசியக்காரன் தான் அப்படி பார்ப்பான். அது இல்ல, வேதத்தை அப்படி நம்ம பார்க்கறதுக்கு வேதம் கொடுக்கறது இல்ல. ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு தேதி காலண்டர்ல இன்னைக்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? தேதி காலண்டர் பார்த்தா தேதி காலண்டர்ல வசனம் போடுவாங்க. வசன தேதி காலண்டர் காலையில எந்திரிச்சு அது முன்னாடி போய் நின்று அதுல என்ன வசனம் இருக்குதுன்னு பாக்குறது. அந்த வசனத்துல என்ன போட்டு வச்சிருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா? இருக்கிறதுல என்னென்ன ஆசீர்வாதமான வசனம் வேதம் சொல்லுச்சோ அதை மட்டும் போட்டிருப்பாங்க. ஆசீர்வாதமான வசனம்னு சொல்லும்போது எப்படி நடந்தா கடவுளை ஆசீர்வதிப்பேன்னு கடைசியா பினிஷிங்ல சொல்றாரு பாருங்க, அதை போட்டிருப்பாங்க. இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கர்த்தருடைய கிருபை உன்மேல் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? எச்சரிக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு நீ வேதத்தை ஒழுங்காய் வாசிச்சியா? வேதத்தை கேளாதபடி செய்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு எழுதி வச்சிருப்பாங்களா? எழுத மாட்டாங்க. ஏன்னா அதை மனுஷன் தானே பொறுக்கி போட்டு வச்சிருக்கான். அவனுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அதுல போட்டு வச்சிருக்கிறான். வேதத்தை கேளாதபடி செய்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, இல்லைங்களா? கர்த்தருடைய கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. நீ இன்னைக்கு தேடுனியா அப்படின்னு கேட்டு எழுத முடியுமா? எழுத மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் எழுத மாட்டாங்க. ஆசீர்வாதமா எழுதி வச்சிருப்பாங்க. அதை கேட்டுட்டு படிச்சுட்டு நம்பி நான் என்ன மாய்மாலை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கடவுளை நீ ஆசீர்வதிப்பாருன்னு நினைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இல்லைங்களா? சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலேயே நம்ம அதிகமாக அதை பார்க்க முடியாது. பாவத்தில் இருக்கிற மனுஷன் கூட அந்த மாதிரி பலர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது, இல்லைங்களா? உங்க பிள்ளைகள் எல்லா அயோக்கியத்தனங்களும் செய்து கொண்டே இருந்தா எல்லா பெற்றோர்களும் அப்படி இருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? தண்டிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, இல்லைங்களா? தப்பு பண்ணா கடிந்து கொள்றதுக்கும் அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, இல்லைங்களா? அப்ப நமக்கு பிரியமான ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. வேதத்தை முறையா வாசிக்கணும். அதனுடைய சந்தர்ப்பத்தோடு அதை நம்ம படிச்சு பார்க்கணும், இல்லைங்களா? அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கணும். அதுல இருந்து கடவுள் நம்மோடு பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனமாக அறிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யும், இல்லைங்களா? அதை விட்டு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி நம்ம செய்யக்கூடாது. அதுக்காக அதெல்லாம் நமக்கு வேதத்துல கொடுக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்க. இப்ப எளிமையான நேர்மையான முறையில வேதத்தை அர்த்தம் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்குறேன், இல்லைங்களா? தேவையில்லாதபடிக்கு கற்பனை பண்ணக்கூடாது. வேதத்தை படிச்சுக்கிட்டு கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சில பண்றாங்களா, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. எளிமையா படிக்கணும், நேர்மையா உண்மையா படிக்கணும், ரொம்ப கவனமா படிக்கணும். அதுல இருந்து என்ன வருது, எளிமையா கடவுள் என்ன என்கிட்ட பேசுறாருன்றதான் பார்க்கணும். ஏதோ ஆழமான உள்ள என்னத்தையாவது இருக்குது அப்படின்னுகிட்டு கற்பனை பண்ணிட்டு அதே ஒன்று வளரிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி படிச்சு வேதத்தை படிக்க கூடாது. வேதம் மனித மொழிகள்ல மனிதன் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல கடினமான பகுதிகள் இருந்திருந்த போதிலும் வேதம் எளிமையாக மனிதன் வாசிப்பதற்காக மனித மொழிகள்ல நம்மை போன்ற மனிதர்களை பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை எழுத்துல கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? விளங்காதத ஒண்ணுமே படிச்சு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இதை கொடுக்கல. இது மந்திர புத்தகம் இல்லை. இந்த உலகத்துல சொல்ற மாதிரியான மந்திரம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒண்ணுமே புரிஞ்சுக்காதுயா, இது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிறார், இல்லைங்களா? அது முறையா நம்ம வாசிக்கிறதுக்கு கத்துக்கொள்ளணும், இல்லைங்களா? இப்ப எளிமையாக நேர்மையான முறையில வேதத்துல அர்த்தம் கொள்ள வேண்டியது அவசியம், இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவ நினைச்சுக்கிட்டே வேதத்தை படிக்கணும், அதை கத்துக்குங்க. கிறிஸ்து இல்லாம இல்லை. இப்ப பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அது எப்படி கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாசிக்கணும். ஏன்னா மீட்பின் வரலாறு தான் அங்க போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்ப மீட்பின் வரலாறை நம்ம தெளிவா அது படிப்படியா அப்படி வளர்ந்துருது. அப்ப பழைய ஏற்பாடை படிச்சாலும் அந்த சிந்தனையில படிக்கிறதுக்கு கத்துக்கணும், இல்லைங்களா? அப்ப இந்த விதமா நீங்க வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா ஒருபோதும் பரலோக பாதையை நீங்க தவற விட மாட்டீர்கள் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க, இல்லைங்களா? அப்ப இந்த விதத்துல நம்ம கவனமா படிச்சோம்னா நாம் பரலோக பாதையை தவற விட மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அந்த பாதையில இருப்பது அரிது, அப்படி இருக்க மாட்டோம் என்று சொல்லி பார்க்கணும். அதனால வேதத்தை வாசிக்க விரும்புகிறவர்கள் இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு
புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படிக்கணும். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி விசுவாசத்தோடு தாழ்மையோடு வாசிக்கணும் இல்லைங்களா. அந்த வேதத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா. வேதத்தின் போதனைக்கு கீழ்ப்படிய வேணுங்கிற எண்ணத்தோடு வாசிக்கணும். அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை நாம் அனுதினமும் பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல உடற்பயிற்சி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய உருவமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவனும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், வருஷக்கணக்கா ஒரு மாற்றமும் வரல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அந்த மனுஷனை? எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சமாவது மாற்றம் ஏதாவது உடம்புல தெரியணும் இல்லையா. இப்போ வாழ்க்கையில நம்ம வேதத்தை வாசிச்சா, அதை உண்மையா சரியா வாசிச்சா, அது வேதம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கணும். அந்த மாதிரி உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில இந்த வேதம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு செஞ்சு பார்க்கணும் இல்லைங்களா. ஒண்ணுமே மாத்தல அப்படின்னு சொன்னா அது தப்பு. வேதம் நம்மளை ஏதாவது மாற்றி இருக்கணும் இல்லைங்களா. அப்ப அது மாற்ற வேண்டும்னு சொல்லி நம்ம பார்க்க அனுதினமும் நம்முடைய ஆத்மீக ஆகாரமாக அது இருக்கிறபடினால நம்ம ரொம்ப கவனத்தோடு அந்த ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டியது அவசியம்னு சொல்லி பார்க்குறோம். அதோடு நமக்கு பிரியமானதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது இல்லைங்களா. பிரியமானதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு நேரம் இல்லை, ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிச்சுட்டு போகலாம் இல்லையா. ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து நம்ம ஒன்று வாசிப்போம் அப்படின்னு வாசிக்கிறது இல்லை. முறையா வாசிச்சுக்கிட்டு வரணும் இல்லைங்களா. பொறுமையா நிதானமா வாசிச்சுக்கிட்டு வரணும் இல்லைங்களா. அதை விட்டு ஏதோ ஒன்று இன்னைக்கு நம்ம ஒரு சொன்ன மாதிரி அவசரமாகி போச்சு, ஒரு சங்கீதம் முதலாம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சங்கீதமா தொலாவி வாசிங்க. இல்லை 117ஆம் சங்கீதம் வாசிப்போம், 2 வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு கடன் முடிஞ்சதுன்னு போயிடலாம். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதோடு கூட எளிமையாக நேர்மையான முறையில வேதத்துல அர்த்தம் உள்ள பார்க்கணும். கிறிஸ்துவை நினைச்சுக்கிட்டு வேதத்தை வாசிக்கணும். இல்லை இதெல்லாம் நம்ம செய்கிற பொழுது நாம் ஒருபோதும் பரலோக பாதையை தவற விட மாட்டோம்னு சொல்லி பார்க்கணும். ஆகவே இன்றைக்கு நம்ம வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவ ரொம்ப கவனத்தோடு இருந்து நம் வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.